முடியவே முடியாது என்று கராராக சொல்லிவிட்டேன். விடவே விடமாட்டோம் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த பிள்ளைகளை பார்த்தாலும் பரிதாபமாக தான் இருக்கிறது. போனால் போகிறது என்று அவர்கள் போக்குக்கு ஒத்துப்போகலாம் என்றுதான் தோன்றிற்று என்பது என்னவோ உண்மைதான். ஆனாலும் எனக்கென்று ஒரு இது இருக்கிறது அல்லவா, அதை என்னால் விட்டு கொடுக்க முடியாது என்று தான் சொல்ல வேண்டும். சொன்னா கேளுங்க தம்பி, முதல்ல நீங்க என்னத்தை சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தீங்களோ அதுக்கு ஒத்துக்கிட்டா போல என் வேலைய செஞ்சு முடிச்சிட்டேன், அவ்வளவுதான் என்னால முடியும் என்று சொன்னார். இது எனக்கு இன்னைக்கு நேத்தைக்கு அனுபவம் இல்லை. 20-25 வருஷமா இதே தான் நடந்துகிட்டு இருக்கு. இனியும் அப்படிதான் நடக்கும். இத்தனைக்கும் அப்படிதான் நடக்கும். இன்னைக்கும் அப்படிதான் நடக்கும். ஆங்காரமாக ஆடும் மனதுக்கு ஆறுதலாக சொல்லிக் கொண்டேன். இப்பவே இடத்தை காலி செய்து விடலாம் என்று நினைத்ததாலோ பேரை பரிசு தருகிறோம் என்று கூப்பிட்டு ஏலம் போட்டு விடுவார்களே, கட்டாயமெல்லாம் முடியும் வரை இங்கே இருந்துதான் ஆக வேண்டும். ஆனால் அது வரைக்கும் இதுகள் கண்ணிலிருந்து தப்பித்தாக வேண்டும். இருண்டு கிடக்கும் மண்டையோட்டின் உட்புறத்தில் வேலை செய்த களைப்பில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த மூளையை மீண்டும் உசுப்பேற்றினேன். பாவம், வயதான களைப்பில் சுறுசுறுப்பாக இயங்க வக்கில்லாமல் என்னையா என்று கேட்டது. உடனே கட்டளையிட்டேன், எனக்கு ஒரு உபயம் தா. அதெல்லாம் முடியாது என்றெல்லாம் சொல்லுமா என்ன? கொஞ்சம் சிரமப்பட்டு ஒரு யோசனையை சொன்னது. அந்த யோசனை கொஞ்சம் நாற்றமடித்தாலும் பரவாயில்லை. முதலில் இதுக்கு கண்ணில் சிக்கப்படாது என்று படாத பாடு பட வேண்டி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மண்டபத்தை விட்டு நுழைவாயில் பக்கமாக நகர்ந்தேன். நல்ல வேலை, யாரும் கவனிக்கவில்லை. கவனித்தால் மட்டும் என்ன, கட்டாயமாக அங்கே யாரும் எனக்கு தொந்தரவு செய்ய மாட்டார்கள். தாராளமாக போய் வா மகனே என்று அசரிரி வாழ்த்துடன் மண்டப நுழைவாயிலை அடைந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். அடே அப்பா, அந்த காலத்திலெல்லாம் கட்டாந்தரையிலையும் கூடாரத்திலையும் நிகழ்ச்சி நடத்தி கொண்டு வந்திருந்தோம். வெயில் அடிச்சாலும் போச்சு, மழை அடிச்சாலும் போச்சு, நிகழ்ச்சி நடக்குதோ இல்லையோ மக்கள் நடையை கட்டி விடுவார்கள். இப்போது பார், வெளியே மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் உள்ளே ஒன்றுமே தெரியவதில்லை. தொழில்நுட்பம் பலவற்றை சூனியமாக்கி விட்டது. இது இந்த பொடுசுகளுக்கு தெரியுமா என்ன? நுழைவாயிலை கடந்ததும் இந்த பக்கமா திரும்பையா என்று எனக்கே கட்டளையிட்டது காகிதத்தில் சிவப்பு நிறத்தில் வரைந்து வைத்த அம்புக்குறி. உன்னை ஏசவா முடியும் என்று போனால் போகிறது, கணக்கில் விட்டுவிட்டேன். அம்புக்குறியின் முனை எங்கே குவிந்துள்ளதோ அதை பற்றுக்கோடாக்கி கொண்டு நடந்தேன். ஆண் பொம்மையும் பெண் பொம்மையும் வரைந்து நடுவில் கோடு போட்டிருந்தால் அது கழிப்பறை என்று மகன் பல தடவை சொல்லி கொடுத்திருக்கிறான். இருந்தாலும் 3 பொம்மையை வரைந்து அதை சுற்றி ஒரு சதுரத்தை வரைந்திருப்பார்களே, அதற்குள் தான் சென்று பலமுறை மாட்டியிருக்கிறேன். நுழையும் போது ஓரிடமும் வெளியாகும் போது வேறு எங்கோ கொண்டு சென்று விட்டு ஆளை சுற்றலில் விட்டுவிடும். அந்த சதுரத்தினுள் வரையப்பட்ட பொம்மைகள் கொண்ட அடையாளம் பலமுறை அனுபவப்பட்டாலும் வயசாகி போன மூளையில் பதிய மாட்டேன் என்கிறது எதுவும். நல்ல வேலை, இங்கே தெளிவாக கழிப்பறை என்று எழுதியும் வைத்திருக்கிறார்கள். ஆண் பொம்மை படம் உள்ள அறையினுள் நுழைந்து பார்த்தேன். எல்லா கழிவறைகளும் நன்றாகவும் நாசுக்காகவும் தான் இருந்தன. ஏதோ ஒன்று இது கிட்டமிருந்து தப்பிச்சா சரி என்று சடக்கென உள்ளே நுழைந்தேன். உள்ளே சமாச்சாரம் ஏதும் இல்லை என்பதால் உட்கார்ந்து தொலைய வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது. உட்கார வேண்டியிருந்தால் முட்டு அதை ரொம்ப நேரம் சகித்து கொள்ளாது. உடனே ஊசியால் குத்தி எழுந்திருக்க வைத்துவிடும் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த பிள்ளைகள் கொடுத்த காகிதம் ஒன்று சட்டை பையில் தான் மடித்து வைத்தேன். எப்பவுமே இது போன்ற காகிதங்களை அங்குதான் வைப்பேன் என்றாலும் ஒரு பழக்க தோஷத்திற்காக உடம்பு முழுக்க தேடி தடவிய பின்னரே சட்டை பையில் உள்ளதை கண்டுபிடித்தது போல எடுப்பேன் என்று தான் சொல்ல வேண்டும். நிகழ்ச்சி நிரல் விரல் நின்றது. இப்போது நகைச்சுவை நாடகம் ஓடிக்கொண்டிருந்தது. கைமணிக்கட்டில் மணி காட்டி கொண்டிருந்த கால சக்கரத்தை பார்த்தேன். இன்னும் அரை மணி நேரம் இருக்கிறது பரிசளிப்புக்கு. அதற்காக அரை மணி நேரமும் இங்கேயே குடும்பம் நடத்த முடியுமா? வேண்டுமானால் 15 நிமிடம் இங்கேயே கிடப்போம். பையன்கள் என்னை தேடி தேடி அழுத்து விடுவார்கள் அதற்குள் என்றுதான் யோசித்தேன். நிகழ்ச்சி நிரலை காட்டிலும் மதமதப்பாக மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. எனக்கு உள்ளே எவ்வளவு நேரம்தான் சகித்து கொண்டு கிடப்பது என்று இருக்க மூளை கொடுத்த உபாயத்துக்கு நன்றியை எட்டி உதைத்துவிட்டு வெளியேறினேன் என்று தான் சொல்ல வேண்டும். நான் யாரிடம் அகப்படக்கூடாது என்பதோ மறந்து போய்விட்டது இந்த குட்டி சிறைவாசத்தில்.
என் ஞாபக மண்டலத்தை என்னவென்று திட்டுவது? நிரம்பி கிடப்பது வெறும் பாடல்கள் மட்டும்தான் அந்த மண்டலத்தில். குத்துமதிப்பாக வெளியேறி சிவப்பு அன்புக்குறியோடு முறைத்து கொள்ளாமல் அதன் போக்கிலேயே அடிபணிந்து சென்றேன். கூட இருக்கும் ஞாபக இராணுவம் தான் அடிக்கடி மண்ணை கவ்வுகிறதே. வேறு எங்கு வழி தவறி காணாமல் போய் ஒளிவதற்கு பாதுகாப்பாக மீண்டும் மண்டபத்துக்குள்ளேயே நடந்தேன். நாடகம் முடிந்து இறுதி சொற்பொழிவு நடந்து கொண்டிருந்தது. நான் மண்டபத்து நுழைவாயிலில் நிற்பதை கண்டதுமே வயதான தாத்தா வழி தெரியாமல் தடுமாறுகிறார் என்று என்னை கேட்காமலேயே முடிவெடுத்து ஓடோடி வந்து கையை பிடித்து வழிகாட்டி சென்றாள் என் பேத்தி போல ஒருத்தி. ஏதோ பேச்சு கொடுத்தாள் என்பது அவள் வாயசைவை வைத்து தெரிந்து கொண்டேன். மற்றபடி சொற்பொழிவாளர்கள் தான் அங்கு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எனக்காக முன்னமே ஒதுக்கப்பட்டிருந்த நாற்காலியில் மீண்டும் என்னை அமர வைத்துவிட்டு பணிவாக சென்று விட்டாள். அந்த பெண்ணுக்கும் எனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாத வயது, எட்டாத உயரம். சிரித்து கொண்டேன் என் உயரத்தை எண்ணி. பார்க்க போனால் 10 நிமிடத்தில் முடிந்திருக்க வேண்டிய சொற்பொழிவு 20 நிமிடத்துக்கு செழிப்பாகி வளர்ந்து விட்டிருந்தது. அவர் முடித்ததும் நினைவு சின்னம் வழங்குவார்கள், பின்னர் நன்றி உரை, அவ்வளவுதான். யார் யாரோ என்னை கழுகு கண் கொன்று கொத்துவதற்கு தயாராக இருப்பது போல பிரமை தோன்றியது. அந்த பிரமைகளை சொற்பொழிவாளரின் கனத்த குரல் தகர்த்தெறிந்து சுய நினைவு தந்து சென்றாலும் பிரம்மையோடு முழு நேர போராட்டத்தில் குதிக்க தயாராக இல்லைதான். இயன்றவரை விசுவாமித்திரரை போல கவனத்தை சிதறவிடாமல் பேச்சில் நிஷ்டை செலுத்தினேன். ஆனாலும் மனசு பேச்சோடு ஒன்றவில்லை. திமிரி திமிரி சென்று பகுடி காட்டியது. எண்ணமெல்லாம் கெஞ்சி கூத்தாடிய அந்த பிள்ளைகளையே நினைத்திருந்ததை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த காலத்திலும் தமிழின் திறமையை பாடும் செந்தமிழ் பாட்டுக்காக எவ்வளவு நேரம் கெஞ்சியும் நான் மறுத்து விட்டேனே. எவ்வளவு கல்நெஞ்சக்காரன் நான். உள்ளுக்குள் நெருடல் ஓங்கியது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மக்களை நினைத்தால்தான் எனக்கு கோபமாக வரும். நினைவு சின்னம் வழங்க விட்டால் அல்லது பரிசு கொடுத்து விட்டால் போதும் வீடு போய் சேருவோம் என்று பரபரவென பறந்தோடி தொலைந்து விடுவார்கள். அதற்கு பிறகு மேடையில் போய் ஏறினால் என்ன, பிசாசு ஏறினால் என்ன? பாவம், நன்றி ஆற்றும் ஜீவன் தான் கேட்க ஆளில்லாமல் உரையை அவசர ஆம்புலன்ஸ் மாதிரி ஓட்டி கொண்டிருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த லட்சணத்தில் நான் வேறு போய் பாட வேண்டுமாம் பாட்டு? சாக்காடு நெருங்கி நிக்கிற என்ன மேடையில பார்த்தாலே முகத்தடியில சுணக்கத்தை காட்டும் சனங்க. நல்ல வேலை, என் குரலுக்கும் தமிழ் உச்சரிப்புக்கும் இன்னும் மரியாதை கொடுத்தே வைத்து உள்ளார்கள். இந்த மரியாதையை நான் கெடுத்து கொண்டே ஆக வேண்டுமா? பல தடவை முகத்தில் கரியை அப்பிக்கொண்டது பத்தாதா? சுரத்தை எடுத்து சிரத்தையோடு பாடல் வரிகளை பார்த்து பாடுவதில் கவனம் செலுத்தும் நேரத்தை சந்தர்ப்பமாய் பிரயோகித்து விடுகிறார்களே. பாடி முடித்து அவையிடம் கவனம் செலுத்தும் போதுதான் தெரியும் அங்கே எஞ்சி நிற்பது நானும் மைக் செட்டை கலற்ற வந்தவர்களும் தான் என்று. அவமதிப்பு எனக்கா, என் வயதுக்கா, அல்லது தமிழ் திருப்பாட்டுகளுக்கா? அதனால் தான் சொல்கிறேன், முடியாது முடியாது முடியாது. இருந்தாலும் அவர்கள் என்னை விடுவதாக இல்லை. நிகழ்ச்சி நிரலில் உள்ள கடைசி பாட்டையும் பாடியே ஆக வேண்டுமென மல்லுக்கு நிற்பது என் விரைப்பை மீறி அரண் உடைகிறது. அப்படியானால் ஒரு கண்டிஷன், நான் பாடி முடிக்கும் வரை யாரும் இந்த அரங்கை விட்டு வெளியேறக்கூடாது. ஏற்பாடு செய்ய முடியுமா உங்களால் என்று கேட்டேன். தலையை மாங்கன அடிமட்ட விலை போகும் மாட்டை நினைவுறுத்த தலையாட்டினான் ஒருத்தன். எனக்கே ஆச்சரியமாகிவிட்டது. அவனது அசைத்தாலும் அசையாத நம்பிக்கை. சரி, பாடித்தான் தொலைவோமே என்று போனால் போகிறது, கணக்கில் எதையும் சேர்த்து கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். இருந்தாலும் அவனது நம்பிக்கையில் எனக்கு ஐயம் எழத்தான் செய்கிறது. நினைவு சின்னம் வாங்கி கொண்டு அவரவர் பெட்டி படுக்கையை மூட்டை கட்ட ஆரம்பித்து விட்டது நன்றாக புலப்பட்டது என்று தான் சொல்ல வேண்டும். கடைசியாக தமிழின் அழகை பற்றி பாட தனது கான குரலோடு வருகிறார் என்று அறிவித்தால் அறிவிப்பு செய்யும் பெண். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், கான குரலோடு நான் மீண்டும் மேடை ஏறவில்லை, கனக்குரலோடு தான் ஏறினேன். வழித்துணைக்கு வந்து சென்ற பெண் ஒருத்தி மைக்கையும் சரி செய்துவிட்டு இறங்க நான் தமிழின் அழகு என்னும் பாடலை தேடி பக்கத்தை திறந்து கொண்டேன். பாடும்போது ஜீவன் பாட்டில் லயிக்க வேண்டும் என்பது நான் சொல்ல முயலும் தத்துவம். அதனால் பாடல் வரி நினைவிருந்ததால் கண்ணை மூடிக்கொண்டு பாடுவேன். இல்லையானால் எழுத்துக்களை பார்த்து படிப்பேன் என்று தான் சொல்ல வேண்டும். நான் பாடினேன் தமிழின் அழகை கவனம் சிதறாமல். பாடலை, குறிப்பாக தமிழின் திருமையை பாடும் பாடலை
படித்து முடித்து விட்டால் ஒரு நிம்மதியோ பெருமையோ அல்லது அது போன்ற எதுவோ கிடைத்த மாதிரி இருக்கும். அதை எனக்கென்ற பாணி என்பது போல குட்டி பெருமூச்சு விட்டபடி கம்மென்று மூடிய கண்களை கண்ணியமாக திறப்பேன். அடடா, இங்கு வந்த கூட்டத்தை தப்பாக எடை போட்டேனே. பெட்டி படுக்கையெல்லாம் மூட்டை கட்டிய மக்கள் போய் தொலைந்து விடுவார்கள் என்று நினைத்தது பொய்யாய் தொலைந்ததே. என் கரங்களிலும் உச்சி மண்டையேட்டிலும் எறும்பு ஊறுவதாக ஒரு உணர்வு. பாடல் வரிகளை தாங்கிய காகிதங்களை கைகளின் இடுக்கில் வைத்து கொண்டு கூப்பி நன்றி என்று சொன்னேன். அதற்காகவே காத்திருந்த வழித்துணை பெண் ஓடி வந்தாள். நான் மேடையை விட்டு கீழிறங்க ஒத்தாசையும் செய்தாள். அடுத்து நன்றி புரை. என் யூகப்படி அனுபவப்படி இந்நேரம் இடம் காலியாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு அவ்வாறு இல்லை. இங்கு குழுமியிருந்த மக்கள் எல்லோரும் பண்பு தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். எனக்கும் ஒரு வித பெருமிதம்தான். நிகழ்ச்சி இனிதே நிறைந்தது. நான் எழுந்து மண்டப நுழைவாயிலை நெருங்கினேன். அங்கே இன்னும் சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை எல்லாம் கடந்து எப்படியோ கட்டட வாசலை காட்டும் லிப்டை கண்டுபிடித்தேன். மின் தூக்கிக்குள் 1ஆம் எண்ணை அழுத்தினால் போதும், சரியாக கட்டட நுழைவாயிலில் கதவை திறக்கும் என்று எனக்கு முன்னமே சொல்லி வைத்திருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். நானும் 1ஆம் எண்ணை அழுத்தினேன். என்னை எங்கெங்கோ நகர்த்தி பின்னர் கதவு திறந்து கொண்டது. வெளியேறினேன். நன்றாகவே தெரிந்தது வெளியே பெய்யென பெய்யும் மழை என்றான்.